ஆர்கே நகர் தேர்தலையொட்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். செய்திகள் இதர் ட்விட்டர் ஆர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஊடகங்களில் இருக்கிற பதிவுகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி யாராவது தப்பான செய்தியை பரப்புகிறாங்களா, தப்பான விஷயத்தை தேர்தல் ஆதாயத்துக்காக இணையத்தில் வெளியிடுகிறார்களா என்பதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து எங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு செய்தியை இந்த மென்பொருள் செய்யும். அதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்களும் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். மேலும் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாமல் வதந்திகளையோ தேவையில்லாமல் சின்னங்களை மாற்றியோ தங்களுடைய ஆதாயத்துக்காக சில கட்சிகள் செய்வதாக, சில வேட்பாளர்கள் செய்வதாக புகார்கள் இருக்கின்றன. அப்படி பொதுமக்களுக்கு ஏதாவது புகார்கள் கிடைப்பின் அவர்கள் மாநகராட்சியில் இருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த புகார்களை ஃபார்வேர்ட் செய்வார்களானால் அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணிலிருந்து அனுப்புகிறார்கள், எந்த எண்ணிலிருந்து அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது என்கின்ற அந்த எண்ணையும் கிடைத்த தகவலையும் எங்களுக்கு அனுப்பினால் அதன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்திரம் இருப்பின் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த எண் 9445477205 9445477205 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினால், அதாவது தேவையில்லாத மெசேஜெலாம் அனுப்ப தேவையில்லை, அதாவது வயலேஷன்ஸ் இருக்கிற மெசேஜஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் தங்களுக்கு செய்தியை தேவையில்லாமல் பரப்புகிறார்கள், எனக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது, இந்த எண்ணிலிருந்து வந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை இந்த நம்முடைய கார்பரேஷனோட கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற அந்த நம்பருக்கு அனுப்பிச்சாக்கா, தட் இஸ் 9445477205 என்ற இந்த எண்ணுக்கு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சி பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அதன் மேல் முகாந்திரம் இருப்பின் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு இந்த ட்ரைனிங் கிளாஸ் முடிந்த பிறகு இந்த விவிபேட்லாம் 63 சின்னங்களை இந்த விவிபேட் மிஷினில் நம்ம லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நடைபெற்று முடிந்தவுடன் நாளைக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷனில் ஒரு முக்கியமான பணியை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பிரவீன் நாயர் செய்ய இருக்கார். அது என்னன்னா, எல்லா கண்ட்ரோல் யூனிட்டோடையும் 4 பேலட் யூனிட்டை இணைக்கணும். ஏன்னா நம்ம 62 ப்ளஸ் நோட்டா 63 கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்டோடையும் 4 பேலட் யூனிட்டை இணைச்சி அப்புறம் 5ஆவதாக விவிபேட் இயந்திரத்தையும் இணைக்கணும். இந்த பணியை நாளை காலை தொடங்கி நாளை இரவு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி 256 பூத்துக்கும் செல்ல வேண்டிய இவிஎம்னாக்கா என்ன சொல்றேன்னா, இவிஎம் இன்க்ளூட்ஸ் இவிஎம், கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் அண்ட் விவிபேட். இதை மூணுத்தையும் பேரா அழகா ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த மிஷினை எங்க யூஸ் பண்ணுன்றதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கடுமையான வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். எந்த நம்பர் எங்க போகணுன்றதுக்கெல்லாம் ஒரு ரேண்டமைசேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை அப்சர்வர்களுக்கு முன்னாடியும் அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடியும் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அதை வீடியோகிராஃப் பண்ணி அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மிஷினை வேணா எடுத்து எதோட வேணா பேர் பண்ண முடியாது. அந்த மென்பொருள் சொன்ன எலெக்ஷன் கமிஷன் வழங்கின அந்த மென்பொருள் பார்வையாளர்கள் முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னாடி நாம செலக்ட் பண்ணிருக்க மிஷினை தான் எடுத்து பண்ணணும். அந்த நம்பரை நாம அவங்களுக்கும் கொடுத்துட்டோம். சிடியில் காப்பி பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கி இருக்கிறோம். அவர்களும் அவருடைய முகவர்கள்கிட்ட கொடுத்துடலாம். அங்கே போய் செக் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட கொடுத்த அந்த மிஷின் தான் வந்திருக்கா அப்படின்றத வாக்குச்சாவடியிலும் செக் பண்ணிக்கலாம். அந்த பணியை நாளைக்கு செய்து முடிப்பார்கள். ஸோ நம்ம இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் மாநகராட்சி நிர்வாகமும் மாநகர காவல்துறையும் செய்திருக்கின்றது என்கின்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ட்ரைனிங் அபவுட் 1800 1635 இவிஎம்லாம் ஸ்டாக் இருக்கு, வந்துருச்சு. இது நம்ம விவிபேட் யூபியில தான் எடுத்துட்டு வந்து இங்க இப்போ தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்கிங் ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த எஃப்எல்சியை முடிச்சுட்டு அந்த விவிபேட்ல இந்த 63 சிம்பிளையும் லோட் பண்ணணும். அந்த லோட் பண்ற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டிகாஸ்டா ஸ்கூல்ல நடக்குது. உங்களை யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் அந்த ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணாம ஏதாவது ஃபுட்டேஜ் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. என்னங்க 380 நமக்கு 320 தான் தேவை. 380 வந்திருக்கு. எதுங்க 8 கம்பெனி வந்துட்டாங்க. மீதி 2 கம்பெனி ஐ திங்க் இன்னைக்கு வந்துருவாங்க. சஃபிஷியன்ட் கம்பெனிஸ் இருக்கு. செக்யூரிட்டி தேர்தல் ஆணையம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மத்திய படைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
பட்டாசு வெடிக்கிறத பற்றி ஏதாவது தடை இருக்கான்னு தெரியல, செக் பண்ணிட்டு சொல்லுவோம். நடவடிக்கை எடுக்க முடியும்னா எடுப்போம். பூத் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்றே நான் அதை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கேன். எப்படியும் வருகின்ற சனிக்கிழமைக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவோம். ஏன்னா ஒர்க்கிங் டேல சில பேர் வீட்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வீட்டை பூட்டிட்டு போகிற சம்பவங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த சனிக்கிழமைக்குள் கொடுப்பது தான் எங்களுடைய இலக்கு. கொடுப்பது தொடங்கி விட்டது. ஏதாவது குறிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி ஜென்ரலாக சொன்னீங்கன்னா, இவ்வளோ எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் செஞ்சுருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இது ஜென்ரல் கமெண்ட், இதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்க. நேற்று வரைக்கும் 370 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். 370 60 எஃப்ஐஆருக்கு மேலே போட்டிருக்கோம். போலீஸில் பதிவு பண்ணியிருக்கோம். நல்லா நடக்குதுங்க. வாகன சோதனையினால தான் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு ஏதோ ஒரு ஊடகத்தில் எழுதிருக்கீங்க. அப்புறம் வாகன சோதனை நடத்தலைன்னு சொன்னீங்கன்னா நிறைய நடத்துகிறாங்க. இரவு நேரங்களில் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், 2 ஆஃப் மை டெப்டி கமிஷனர்ஸ் அண்ட் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், 2 சீனியர் இன்ஜினியர்ஸ், மொத்தம் 6 பேர் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் வாகன சோதனை பண்ணும்போது வித் டைம் ஸ்டாம்பிங்கோட வாகன சோதனை பண்ணுறோம், என்ன பார்த்தோம், என்ன எடுத்தோன்றதை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும்லாம் டைம் ஸ்டாம்போட எனக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது. என்ன சொன்னீங்க? இதுவரை 7 லட்ச ரூபா தான் பிடிபட்டிருக்கு. நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது இந்த வாகன சோதனையில் பெருசாக கிடைக்கலன்றதை பொறுத்தெல்லாம் நம்ம அதிகாரிகளுக்கு தான் சொல்லியிருக்கேன், சுணக்கமாயிடக்கூடாது. ஏன்னா 10 தடவை கூட தப்பிச்சு போகலாம். ஒரு தடவை நம்மகிட்ட மாட்டிட்டாங்கனாலும் அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் கண்டினியூஸ் மானிட்டரிங் வில் பி தேர். நம்ம நிறைய இதுக்கு ஸ்வீப் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணியிருக்கோம். நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செய்வோம். ஏப்ரல் 12 போட்டு வாங்க மாட்டோம் நோட்டு, போட மாட்டோம் ஓட்டுலாம் இருக்குது. போடுவோம் ஓட்டு, வாங்க மாட்டோம் நோட்டுன்ற பிரச்சாரம் இருக்குது. அதுலேயே நம்மளுடைய இது நம்பர்லாம், டோல் ஃப்ரீ நம்பர்லாம் சொல்லியிருக்கோம். அது அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இங்கே இவ்வளோ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்காங்க, குடியிருப்போர் சங்கம், அவர்களோடுலாம் நேற்று மீட்டிங் நடத்தினாங்க. டெய்லி ஒவ்வொரு இடத்துல ஒரு பகுதியில் நம்முடைய தேர்தல் பார்வையாளர்களும் கலந்து கொண்டு இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஓட்டு போடுவோம், நோட்டு வாங்க மாட்டோம், ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. 15,000 பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணுவோம். We'll keep doing. We will tell you. Anyway, I'll be meeting you people very often and through PRO we'll let you know. தெரியல, இது சொல்லுங்க. நீங்க புகார் நடவடிக்கை எடுப்போம். எப்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? காலையில நடந்ததா சொல்றாரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர். He is aware about it. We will take action. 65 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். 65 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. We will take action. Thank you. Thank you. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார்.